Good evening to all. Abstract algebra இப்போ 4th யூனிட் பார்த்தோம். 4th யூனிட்டில் ஃபர்ஸ்ட் லெமா பார்ப்போம். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிங். ஓகேவா? இஃப் ஆர் இஸ் எ ரிங் ஃபார் ஆல் ஏ கமா பி இன் ஆர். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஏ டாட் 0 ஈக்குவல் டு 0 டாட் ஏ ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் ஒன் ஏ ஆஃப் மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏ டாட் பி ஈக்குவல் டு மைனஸ் ஏபின்னு ப்ரூவ் பண்ணணும். தேர்ட் ஒன் மைனஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏபின்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இஃப் அடிஷன் ஆர் ஹேஸ் ஏ யூனிட் எலமெண்ட் 1ன்னு சொல்லியிருக்காங்க. அடிஷனலில் யூனிட் எலமெண்ட் 1. ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஒன் மைனஸ் ஏ டாட் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகேவா? ஃபிஃப்த்தில் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ப்ரூஃபில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் ஏ இன் ஆர். ஏவை எதில் எடுத்திருக்கோம்? ஆரில் எடுத்திருக்கோம், ரிங்கில். தென் ஏ டாட் 0 ஈக்குவல் டு ஏ. 0 எப்படி எழுதலாம்? நான் அடிட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 0 + 0ன்னு எழுதலாமா? ஓகேவா? இப்போ ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ ஏ டாட் 0 + ஏ டாட் 0ன்னு வருமா? சின்ஸ் ஆர் இஸ் ரிங் அண்டர் அடிஷன் தென் ஏ டாட் 0 ஈக்குவல் டு 0. ஓகேவா? அது அண்டர் அடிஷனில் ஏ டாட் 0 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிமிலர்லி 0 டாட் ஏவும் என்ன தான் இருக்கும்? 0 தான் இல்லையா? அப்போ 0 + 0. ஓகேவா? 0 வந்துருமா நமக்கு ஆன்சர்? இப்போ செகண்ட் ஒன் இன் ஆர்டர் டு ப்ரூவ் தட் ஏ ப்ராக்கெட்டில் மைனஸ் பி ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் மைனஸ் ஏ டாட் பி ஈக்குவல் டு மைனஸ் ப்ராக்கெட்டில் ஏபின்னு ப்ரூவ் பண்ணும். வி மஸ்ட் ப்ரூவ் தட் ஏபி a minus b equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். ab plus a minus b equal to 0ன்னு ப்ரூவ் பண்ணோம். now ab plus a minus b equal to ab plus minus b. ஓகேவா? புரியுதுங்களா? ab plus a minus bன்னு இருக்குது. இதில் ஏவை பொதுவாக எழுதிட்டு b plus minus bன்னு எழுதுகிறேன். அப்போ என்ன வருவீங்க? ஏ டாட் பி மைனஸ் பி ப்ளஸ் மைனஸ் பிக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படி 0 வந்துருமா? 0. அப்போ ஏ டாட் 0 ஈக்குவல் டு 0 இல்லையா? அப்போ ஏபி ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 0. அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு என்னென்ன போயிடுச்சுன்னா மைனஸில் வந்துடும், மைனஸ் ஏபி. ஓகேவா? சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் தட் minus a dot b equal to minus ab. ஓகேவா? இப்போ third to prove minus a minus b equal to ab. This is a special case of 2. Special case of 2. Now minus a minus b equal to எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்? இந்த மைனஸை வெளில எடுத்துகிட்டு a பியை வந்து உள்ள போட்டுக்க போகிறேன். ஓகேவா? ஏன்னா மைனஸ் ஏ பிஏ நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? மைனஸ் ஏபின்னு தானே எடுத்திருக்கேன். அதனால் அந்த ப்ரூஃபை இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இது என்ன ஆக போகுது? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, உள்ள ஒரு மைனஸ், அது ரெண்டுமே வெளில வந்து ப்ளஸ் ஆகிட்டு ஏபின்னு வந்துடும் நமக்கு ஆன்சர். ஓகேவா? சப்போஸ் தட் ஆர் ஹேஸ் ஏ யூனிட் எலமெண்ட் 1. யூனிட் எலமெண்ட் என்னது நமக்கு? 1. டு ப்ரூவ் -1 ஆஃப் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போ ஏ ப்ளஸ் -1 ஏ ஈக்குவல் டு 1 ப்ளஸ் -1 ஆஃப் ஏ. அப்போ 1 - 1 0 வந்துருமா? ஏ. இப்போ 0 டாட் ஏ வந்து 0வா நமக்கு? அப்போ ஏ ப்ளஸ் -1 ஏ ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு தேவை -1 ஏ. இன்னாண்ட ஏ என்னென்ன வந்துச்சுன்னா மைனஸ் ஏ. ஓகேவா? இப்போ ஃபிஃப்த் ஒன் இன் பர்டிகுலர் இஃப் ஏ ஈக்குவல் டு -1. ஓகேவா? அதை ஃபோர்த்து கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வி ஹாவ் -1 ஈக்குவல் டு மைனஸ் வெளியில் எடுத்துகிட்டு இந்த ஒன்றுக்கு மட்டும் -1. அப்போ மைனஸும் ப்ளஸ் ஆகிடுமா? +1. இப்போ தேர்ஃபோர் -1 ஈக்குவல் டு +1. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். செகண்ட் லெமா பாருங்கள். செகண்ட் லெமா ஷோ தட் எவ்ரி ஃபீல்ட் அண்ட் இன்டெக்ரல் டொமைன் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஃபீல்டுனா நம்ம என்னென்னு சொன்னோம்? காமுடேட்டிவ் டிவிஷன் ரிங்கை வந்து ஃபீல்டுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ லெட் எஃப் பி எஃப் ஃபீல்டு. எஃப்பை வந்து ஃபீல்டுன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ we know that first result a field f is commutative ring with element. நமக்கு டெஃபினேஷனில் தெரியும் எஃப் ஃபீல்டாக இருக்கணும்னா காம்படேட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரிங்காக இருக்கணும். டு ப்ரூவ் எஃப் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன் இட் இஸ் எனஃப் டு ப்ரூவ் தட் ஹேஸ் நோ ஜீரோ டிவைசர். அதாவது என்ன ப்ரூவ் பண்ணணும்? எஃப் இஸ் இன்டெக்ரல் டொமைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்.
இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதுமானது அப்படின்றாங்க. எதை? It is enough to prove that has no zero divisor நம்ம ப்ரூவ் பண்ணால் போதுன்றாங்க. அப்போ தட் இஸ் இஃப் a, b எதில் இருக்குது? Fல இருக்குது ஃபீல்டில். such that ab equal to 0. ஓகேவா? அதாவது நோ ஜீரோ டிவைசர்னு ப்ரூவ் பண்ணோம் இல்லையா? நம்ம எடுத்துக்க வருது ab equal to 0. we must show that a equal to b or b equal to 0ன்ட்டு. if a not equal to 0 எடுத்துக்கிறேன், then a இன்வெர்ஸ் எதில் இருக்குது? Fல இருக்குது. and since ab equal to 0, ஓகேவா, we have a inverse of ab equal to 0. அப்போ a இன்வெர்ஸ் ஏவையும் வச்சுக்கிட்டு b மட்டும் தனியாக எடுத்துப்பேன் equal to 0. இப்போ இது வந்து நமக்கு இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி படி 1 வந்துருமா? இப்போ b equal to 0. ஏன்னா இங்கே யூனிட் எலமெண்ட்டு 1 தான், e கிடையாது. அப்போ 1 b equal to 0. அப்போ 1 b இருக்குன்னா 1 b தான் வரும் equal to 0. ஸோ there can be no zero divisor. f is an integral சொல்லியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தீரம் பாருங்கள், த பிஜ்னோக்கல் பிரின்சிபிள். ஓகேவா? அதுக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, ப்ரூஃப் இல்லை நமக்கு. ஸ்டேட்மெண்ட் இஃப் n ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் distributed over m, ஓகேவா, laws, and if n greater m, then same place receives at least 2 objects. ஓகேவா? இதுதான் நமக்கு இதுக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மார்க்கில் தான் கேட்பாங்க நினைக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் லெமா பார்த்துக்குங்க. a finite integral domain is a field. ஃபஸ்ட்டு பார்த்தது ஷோ தட் எவ்ரி ஃபீல்ட் அண்ட் இன்டெக்ரல் டொமைன் சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இப்போ எ ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இஸ் ஃபீல்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். இங்கே ஃபீல்டு எடுத்துன்னு இன்டெக்ரல் டொமைன் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. இப்போ இன்டெக்ரல் டொமைன் எடுத்து ஃபீல்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு ப்ரூஃப் பார்ப்போம். லெட் டி பி a கேபிட்டல் டி பி a ஃபைனைட் இன்டெக்ரல் டொமைன் இன் ஆர்டர் டு ப்ரூவ் தட் டி இஸ் எ ஃபீல்டு ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? வி மஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் procedure and element L in D such that a dot 1 equal to 0 for every a இதில் இருக்குது, ஐயில் இருக்குது இதில். செகண்ட் ஒன் கண்டிஷன் பாருங்கள். for every element a not equal to 0 in D procedure and element b not equal to 0 such that a b equal to 1. ஓகேவா? இப்போ பாருங்கள். let x1 x2 x3 etc xn be all the element of D and suppose that a not equal to 0 in D. Consider the element x, x1 a, x2 a, etc xn a. They are all in the domain எடுத்துக்கிறது. ஓகேவா? D. We claim that are all distinct for, ஓகேவா, ஆல்மே இது எல்லாமே என்ன மாதிரி டிஸ்டிங்க்ட்னு சொல்கிறாங்க. அப்போ சப்போஸ் x1 ஏவை எப்படின்னு எடுத்திருக்கேன்? ஈக்குவல் டு xjன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபார் I not equal to j. ஓகேவா? then xi, xj of a equal to 0. Since g is an integral domain and a not equal to 0 சொல்லியிருக்காங்க, is implies that xi minus xj equal to 0. ஓகேவா? therefore xi equal to xj. a contradiction to I not equal to 0. ஓகேவா? j. thus x1 a, x2 a, etc xn a or n distinct element. இது n வரைக்கும் வருதுன்றால் n distinct elements. ஓகேவா? lying in D. இது D domain வரைக்கும் which has exactly n elements of D. domain எது வரைக்கும் இருக்குது? n elements வரைக்கும் இருக்குது. ஓகேவா? by Biconical principle is must account for all elements of D. ஓகேவா? that is every element V in D implies can be written as xia for same xi in எதில் இருக்குது? D. ஓகேவா? in particular since a in D a equal to xia for same xi எதில் இருக்குது? Dயில் இருக்குது. since D is commutative a equal to xia equal to axi. ஓகேவா? we propose to show that xi act as a unit element for every element of T. For if condition y in D has we have soon y என்ன எடுத்துருக்காங்க? xi ன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? அப்போ y equal to xi a for some xi in D. xi இதில் இருக்குது? டொமைன் Dயில் இருக்குது. now y xi a equal to xi a xi a. ஓகேவா? அப்போ இங்கே வருங்க, xi தனியாக எடுத்துகிட்டு
ஏ எக்ஸ்ஐ ஏன்னு மட்டும் தனியாக எடுத்துருக்கோம் ஓகேவா. அப்போ எக்ஸ் ஐ இது மொத்தமாகவே ஏன்னு எடுத்துருக்கோம் ஓகேவா. அப்போ ஈக்குவல் டு இது என்னென்னு எடுத்துருக்கோம் ஒய்ன்னு எடுத்திருக்கேன் ஓகேவா. அப்போ ஈக்குவல் டு ஒய்ன்னு வந்துடும். தஸ் எக்ஸ்ஐ நாட் இஸ் எ யூனிட் எலமெண்ட் ஃபார் தி at the right it has 1. Now 1 in D by show by our previous argument we have multiple of 0 Q, that is there exists to an element B in D such that AB equal to 1 சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.